கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரட்சிப்பின் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வேதம் கூறுகிறது, தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது. ஆம், நாம் ஆராதிக்கும் தேவன் சர்வ வல்லமை உடையவர், மகா பராக்கிரமசாலி. வல்லமை என்ற பதம் கிரேக்க பதத்தில் டியூனோமிஸ் என்று பெயர். அது மருவி ஆங்கிலத்தில் டைனமோ என்ற பெயரை பெற்றது. டைனமோ எனப்படுவது ஆற்றல் மிகுந்த மின்சாரத்தை உருவாக்கும் ஒரு கருவியாகும். விசுவாசிகளாகிய நமக்கு இயேசு கிறிஸ்து ஆற்றல் மிக்க டைனமோ போன்றவராக இருக்கின்றார். ஆம், நாம் நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவர் இரத்தத்தால் கழுவப்படும் பொழுது அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய வல்லமை பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய சுத்திகரிக்கப்பட்ட இரத்தத்தின் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறோம். அதுவும் இல்லாமல் சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு தேவ பலனாக இருக்கின்றது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலத்தை அவர் நமக்கு அளிக்க வல்லவராய் இருக்கிறார். நெப்போலியன் என்ற ஒரு எம்பரர், பிரெஞ்சு எம்பரர் இருந்தான். அவன் ஒரு கொடுங்கோல் ஆட்சிக்காரன். அவன் ஐரோப்பா முழுவதையும் தன் கைவசப்படுத்தி கொண்டான். பின்பு ரஷ்யாவுக்கு படையெடுத்து சென்றான். அப்பொழுது ஒரு கிறிஸ்டியன் லேடி அவனிடம் வந்து இவ்வாறு கூறினாள், மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ். மனிதன் நினைக்கிறான், ஆனால் செயலாற்றுவது, வல்லமையால் செயலாற்றுவது தேவன் ஒருவருக்கே உரியது என்று கூறினாள். அதற்கு இவன் பெருமையுடன் ஆணவத்துடன் என்ன கூறினான் என்றால், நானே ஐ டிஸ்போஸ், ஐ ப்ரொப்போஸ் எவ்ரிதிங் இன் மை லைஃப். என்னுடைய செயலில் நான் தான் திட்டமிடுகிறேன், வல்லமை எனக்குரியது என்று கூறினான். என்ன நடந்தது? ரஷ்ய போரில் அவன் தோற்று போனான். அவன் மணிமகுடத்தை இழந்தான், ராஜ்யத்தை இழந்தான், வல்லமையை இழந்தான், ஒரு கைதியானான். எனவே வல்லமை தேவனுக்குரியது மட்டுமே. தேவனுடைய வல்லமையை ஏசாயா 40வது அதிகாரத்தில் நாம் மிக அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது, பூமியில் உள்ள தண்ணீரை தேவன் தம் கைப்பிடியால் அளப்பாராம். இதுதான் கைப்பிடி, கைப்பிடியால் அளப்பாராம். பூமியின் மேலே, பூமியின் கீழே, வானத்தில் உள்ள தண்ணீரின் அளவு விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் 71%. அதாவது 1.4 × 10⁹ கன கிலோமீட்டர் அளவு உள்ளது. அதே போல வானத்தை விரித்து அதன் நீளத்தை அவர் சாணினால் அளக்கிறாராம். ஒரு சாணி, இதுதான் சாணினால் அளக்கிறாராம். வானத்தின் அளவானது 2 × 10⁻23 மைல் அளவு உடையதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பரந்த பரப்பை அவர் அளக்கிறார். அதே போல பூமியில் உள்ள மண்ணை அவர் மரக்காலில் அளக்கிறாராம். மரக்கால் என்பது பழைய காலத்து கொள்ளளவாகும். அவர் மரக்காலில் அதை அளப்பதற்கு வல்லமை படைத்தவராய் இருக்கிறார். பூமி நிறையானது 6 × 10⁻24 கிலோகிராம் எடை உடையதாக இருக்கிறது. அவ்வளவு பிரமாண்டமான மணலை அவர் அளக்கிறார். வானத்தின் நட்சத்திரங்களை அவர் எண்ணிக்கை போட்டு அளந்து வைக்கிறார். அவைகளுக்கு மகிமையை கொடுக்கிறார். அவைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயரிட்டு அழைக்கிறார். வானத்தில் கோடி கோடியான நட்சத்திரங்கள் இருக்கின்றன, கோடி கோடியான கேலக்சிஸ் இருக்கின்றது. சயின்டிஸ்ட் கூறுகிறார்கள் 10⁻23 நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அவ்வளவு பிரம்மாண்டமான நட்சத்திரங்களை எல்லாம் அவர் எண்ணி கணக்கிடுகிறார். அவருடைய வல்லமை மகா பெரியது. நாம் அவரை ஆராதிக்கிறோம். எனவே அவருடைய வல்லமை நாமும் கிடைக்கப்பட்டவர்களாய், பாக்கியவான்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். இப்பொழுதும் நாம் செய்திக்குள் கடந்து செல்ல இருக்கிறோம். அமைதியாக ஜெபத்துடன் நாம் செய்தியை கவனிப்போமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் உள்ள பாக்கிய வசனங்களை குறித்து நாம் தியானித்தோம். அதைத் தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷம் அல்லாது மற்ற வேத புத்தகங்களில் கூறப்பட்டுள்ள பாக்கியம் பெறும் வழிகளை போதிக்கும் வசனங்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வந்தோம். இந்த நாளில் அதன் தொடர்ச்சியாக இன்னொரு பாக்கியம் பெறுவதற்கான வழியை போதிக்கும் ஒரு வசனத்தை உங்கள் முன்பாக வைத்து நாங்கள் தியானிக்க விரும்புகிறோம்.
அதை முதலில் நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 84:5. சங்கீதம் 84:5. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். ஆங்கில வேதாகமம் இவ்வாறு சொல்கிறது, Blessed are those whose strength comes from the Lord. இங்கு சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரிடமிருந்து பலன் பெற்று வாழுகிற ஒரு மனிதன் பாக்கியவான். அப்படி என்றால் என்ன? தன்னுடைய சொந்த பலத்தில் அல்லாமல், அதுபோல இந்த உலகத்தில் செல்வத்தினால் ஆசீர்வாதங்களினால் வரும் பலனினால் வாழாமல், கர்த்தர் தருகிற பலத்தில் வாழுகிற ஒரு மனுஷனே பாக்கியவான். மீண்டும் சொல்கிறேன், தன்னுடைய சொந்த பலத்தில் வாழாமல், இந்த உலகம் தரும் ஆசீர்வாதங்களினால் வருகிற பலனினால் வாழாமல், கர்த்தர் தருகிற பலத்தினால் வாழுகிற ஒரு மனுஷனே பாக்கியவான். வேதம் சொல்கிறது, நம்முடைய தேவன் பலன் அளிக்கிற தேவன் என்று. அன்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்னார். அன்று ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். தாவீது சொன்னான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று சொன்னான். அதாவது உம்முடைய பலத்தினாலே, கர்த்தாவே உம்முடைய பலத்தினாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று சொன்னான். பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னார். நம்முடைய தேவன் பலன் அளிக்கிற தேவன். இந்த இடத்துல இன்னொரு கேள்வி நம் முன்னாக எழுகிறது. அப்படி என்றால் தேவன் அளிக்கிற பலன் என்றால் என்ன? இந்த பலன் எதை குறிக்கிறது என்ற கேள்வி நமக்கு முன்பாக வருகிறது. அநேகர் நாம் நினைத்துக் கொள்கிறோம், இந்த சரீரத்திலே காணப்படும் ஒரு பலன், அல்லது ஒரு நாட்டிலே இராணுவத்தின் மூலமாக அதற்கு கிடைக்கிற ஒரு வல்லமை, இல்லை பொருளாதார வளர்ச்சியின் மூலமாக அந்த நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை, அந்த பொருளாதாரத்தின் வழியாக வருகிற செல்வம், இவைகள்தான் ஒரு மனிதனுக்கு தேவையான பலன் அல்லது ஒரு நாட்டிற்கு தேவையான பலன் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். இதைத்தான் கர்த்தர் அருளுகிறார் என்றும் நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் இதையும் தாண்டி ஒரு மேலான பலனை நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலே அதை குறித்து தான் ஒரு சில சத்தியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாக நாம் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 138:3. சங்கீதம் 138:3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இங்கு சங்கீதக்காரன் சொல்கிறான், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை நீர் தைரியப்படுத்தினீர் என்று சொல்கிறான். இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் உண்டு என்றால் அது கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய ஆத்மாவிலே, நம்முடைய இருதயத்திலே கொடுக்கிற ஒரு பலன்தான். இந்த பலன்தான் நம்மை தைரியப்படுத்துகிறது, உற்சாகமாக இருக்க உதவி செய்கிறது. நாம் அமைதியாக, சமாதானமாக, சந்தோஷமாக, தெளிவான சிந்தனையோடு, அதாவது ஒரு கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் என்று சொல்லுவோமே, அது போன்ற ஒரு தெளிவான சிந்தனையோடு வாழ உதவி செய்கிறது. ஆத்ம பலன் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நாம் சிறப்பாக செய்து முடிக்க முடியாது. ஆன்மாவில் ஏற்படுகிற பலனே, நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிற பலனே, நம்முடைய இருதயத்தில் ஏற்படுகிற பலனே நம்மை வாழ வைக்கிறது. இந்த பலனை ஏதோ விட்டமின் சாப்பிட்டோ அல்லது டானிக் குடித்தோ நாம் அதை பெற்று விட முடியாது. கர்த்தர் ஒருவரே நமக்கு ஆன்மாவிலே பலன் அளிக்கிறவர். கர்த்தர் ஒருவரே நம்முடைய ஆன்மாவிலே பலன் அளிக்கிறவர். இந்த நாளிலே கர்த்தர் எப்படி நம்முடைய ஆன்மாவுக்கு, இருதயத்திற்கு, மனதிற்கு, உள்ளத்திற்கு பலன் அளிக்கிறார் என்பதை குறித்து ஒரு சில சத்தியங்களை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக
ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். சங்கீதம் 61:2. சங்கீதம் 61:2. என் இருதயம் தையும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். இங்கு தாவீது சொல்கிறான், என் இருதயம் தொய்யும் பொழுது என்று சொல்கிறான். ஆங்கில வேதாகமம் சொல்கிறது, when my heart is crushed என்று சொல்கிறான். என்னுடைய உள்ளம் துக்கத்தால் நிறைந்திருக்கும் பொழுது, என்னுடைய மனம் உடைந்து போய் இருக்கும் பொழுது, சுக்குநூறாக யாராவது உடைக்கும் பொழுது, நான் என் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். அவர் என்னை பலப்படுத்துவார், என்னை உயர்ந்த கன்மலையின் மேல் அவர் நிறுத்துவார் என்று அவன் தாவீது சொல்கிறான். சங்கீதம் 69 நீங்கள் உங்கள் தனி தியானங்களிலே வாசித்து பாருங்கள். அங்கு தாவீது சொல்கிறான், எப்பொழுதெல்லாம் தன்னுடைய இருதயம் உடைந்து போயிற்று என்பதை குறித்து அவன் ஒரு பட்டியலிட்டு சொல்கிறான். அவன் சொன்னான், என்னை அவர்கள் நிந்தித்தார்கள், என்னுடைய விரோதிகள், என்னுடைய நண்பர்கள் என்னை நிந்தித்தார்கள், என்னை அவமானப்படுத்தினார்கள், எனக்கு விரோதமாக பேசினார்கள், என் மீது வீண் பழியை சுமத்தினார்கள், நான் எடுக்காததை கொடுக்க வேண்டியதாக இருந்தது, நான் பேசாததை நான் பேசினேன் என்று சொல்கிறார்கள். தூஷண வார்த்தைகளால் என்னை நிந்தித்தார்கள், என்னை அவமானப்படுத்தினார்கள், புறக்கணித்தார்கள் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலை வைத்துவிட்டு அவன் சொல்கிறான், இதன் விளைவாக என்னுடைய இருதயம் பிளந்தது, நொறுங்கி போயிற்று, காயப்பட்டது, வாடி போயிற்று, கரைந்து போயிற்று என்று சொல்லி மனவேதனையோடு அவன் சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு சொல்றான், இது போன்ற வேளைகளிலே நான் என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்பேன், அவர் என் இருதயத்தை பலப்படுத்துவார், என்னை எட்டாத உயரமான கன்மலையிலே கொண்டு போய் என்னை நிறுத்தி விடுவார், இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி என்னுடைய மனபாரமெல்லாம் நீங்கும்படி செய்வார் என்று சொல்கிறான். இந்த மனபாரமெல்லாம் நீங்கும்படி செய்வார் என்று சொல்கிறான். அதே போல நீங்கள் யோசேப்பின் வாழ்க்கையை நாம் கவனித்து பார்த்தோம் என்றால், அங்கு யோசேப்பு தன்னுடைய மூத்த சகோதரர்களால் பல விதங்களிலும் துன்பப்படுத்தப்படுகிறான். அவனுக்கு விரோதமாக துரோகம் செய்கிறார்கள். போத்திப்பாரின் மனைவி ஒரு வீணான பழியை அவன் மேல் சுமத்துகிறாள். அவன் குற்றச்சாட்டோடும் வீண் பழியோடும் அவமானத்தோடும் சிறுமைப்பட்டவனாக அநேக ஆண்டுகள் அவன் அலைந்து திரிகிறான். அநேக ஆண்டுகளே எகிப்திலே அலைந்து திரிகிறான். ஆனாலும் அவன் கர்த்தரை பற்றி கொண்டான். கர்த்தரின் மேல் உறுதியான விசுவாசத்தோடு இருந்தான். அவரை மாத்திரம் நம்பியிருந்தான். கர்த்தர் அவனுடைய இருதயத்தை பலப்படுத்தினார். விசேஷித்த ஞானத்தால் அவனை நிறைத்தார். அவனை உயர்த்தினார். ஒரு நாள் அவன் எகிப்து நாட்டு முழுவதற்கும் அதிபதியாக உயர்த்தப்பட்டான். இப்பொழுது அவனுடைய சகோதரர்கள் ஆகாரம் கேட்டு அவனை நோக்கி வருகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை மன்னிக்கும்படி ஒரு பெரிய கிருபையை செய்தார். எளிதாக அவன் பழி வாங்கியிருக்கலாம். பழி வாங்குவதை விட மன்னிப்பதற்கு மிகுந்த மனபலம் தேவை. அதை கர்த்தர் கொடுத்தார். யாரையும் எளிதாக பழி வாங்கி விடலாம். ஆனால் நமக்கு துரோகம் செய்தவர்களை மன்னிப்பது என்பது கடினமான காரியம். ஆனால் அந்த மன்னிப்பதற்கான மனபலனை இங்கு யோசேப்புக்கு கொடுத்தார். யோசேப்பு அவர்களை மன்னித்தான். இன்னும் அவன் தொடர்ந்து சொல்கிறான். அதை ஒரு வசனத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 41 51 52 வாசிக்கிறோம். அதை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். யோசேப்பு, என் வருத்தம் யாவும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். இங்கு 2 காரியத்தை அவன் சொல்கிறான். என்னுடைய மன வருத்தம் யாவையும் கர்த்தர் மறக்கும்படி செய்தார். எல்லா உள்ளம் வருத்தத்தால், கவலையினால், சிறுமையினால், அவமானத்தினால் நிறைந்திருந்தது. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டார் என்று சொல்கிறான். அடுத்தது சொல்கிறான், சிறுமைப்பட்ட தேசத்தில் எங்கே நான் அவமானப்பட்டேனோ அதே இடத்துல என்னை உயர்த்தினார் என்று சொன்னான். God has raised me where I suffered hurts என்று சொல்கிறான்.
God has raised me where I suffered hurts என்று சொல்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் அவமானத்தினாலும் பரிகாசத்தினாலும் தூஷண வார்த்தைகளினாலும் துரோகத்தாலும் பகையாலும் விரோதத்தாலும் வீண் குற்றச்சாட்டுகளினாலும் மனமுடைந்து போயிருக்கிறீர்களோ? என்னை யார் விடுவிப்பார்? நான் யாரிடம் போவேன் என்று சொல்லி அங்கலாக்கிறீர்களோ? கர்த்தரிடம் செல்லுங்கள். கர்த்தர் உங்கள் இருதயத்தை பலப்படுத்துவார். அனைத்தையும் மறக்கும்படி செய்வார். எங்கே வெட்கமும் அவமானமும் அனுபவித்தீர்களோ அதே இடத்தில் உங்களை உயர்த்துவார். ஜாய்ஸ் மேயரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். வாலிப வயதாக இருக்கும் பொழுது தன்னுடைய சொந்த குடும்பத்தாராலேயே பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டவர். மனவேதனையோடு அந்த சகோதரி இருந்தார்கள். கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். கர்த்தர் சொன்னார், நான் உன்னை உயர்த்துவேன், நீ அவர்களை மன்னித்து விடு, மன்னிப்பதற்கான பலனை நான் தருகிறேன் என்று சொன்னார். அந்த சகோதரி அந்த குடும்பத்தார் அனைவரையும் மன்னித்தார்கள். கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். இன்று உலகமெங்கும் பிரபலமான ஒரு மிகப்பெரிய நற்செய்தி பணியாளராக அவர்கள் விளங்குகிறார்கள். அவர்களை தெரியாதவர்கள் யாரும் இல்லை என்ற அளவுக்கு அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் கலங்கி போயிருக்கிறதோ? கர்த்தர் பலப்படுத்துவார். அடுத்ததாக இன்னொரு சம்பவத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். பல வேளைகளிலே மற்றவர்கள் செய்கிற அநியாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நாம் பாதிக்கப்படுகிறோம், நாம் மனவேதனையை அடைகிறோம். அதே சமயத்தில் நாமும் சில வேளைகளிலே தவறான காரியங்களை செய்து நம்மையும் கெடுத்துக் கொள்கிறோம், மற்றவர்களையும் துன்பத்துக்குள்ளாக ஆளாக்குகிறோம். அநேக நேரங்களிலே நாம் தவறு செய்து விடுகிறோம், அதன் விளைவாக மற்றவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். Sometimes we are the victims, but many times we are the violators. நம்முடைய தவறான அணுகுமுறையினால், நம்முடைய தவறான செயல்களினால், நம்முடைய அநியாயமான காரியங்களினால் மற்றவர்கள் பாதிக்கப்படுவது என்பது ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய காரியம். அதாவது நம்மை வேதனைக்குள்ளாக நடத்துகிற ஒரு காரியம். யாருமே தவறு செய்யாத சூழ்நிலையிலே நாம் செய்கிற தவறினால இன்னசென்ட் பீப்புள், ஒன்றும் அறியாத மக்கள் பாதிக்கப்படுவது என்பது மிகுந்த ஒரு வேதனைக்குரிய காரியம். அப்பொழுது குற்ற மனசாட்சி நம்மை உறுத்துகிறது, குற்ற உணர்வு நம்மை வாட்டுகிறது, நம்முடைய உள்ளம் ஒரு புகலிடத்தை தேடி அலைகிறது. அவர் ஹார்ட் லாங்ஸ் ஃபார் எ ரெஃப்யூஜ், புகலிடத்தை தேடி அலைகிறது. அப்பொழுது யாரிடம் சொல்ல முடியும்? மனசாட்சிக்கு, குற்ற மனசாட்சியே, நம்முடைய மனசாட்சியே நம்மை குற்றம் சாட்டும் பொழுது யார் நமக்கு விடுதலை தர முடியும்? கர்த்தர் ஒருவர் தான் தர முடியும். யோனா கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் சென்றான். கர்த்தர் ஒரு பெரும் காற்றை அவன் செல்கிற பாதையிலே அந்த சமுத்திரத்திலே வரவிட்டார். அதன் விளைவாக அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்டார்கள். இவன் செய்த ஒரு தவறினாலே மற்றவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அப்பொழுது அவன் சொன்னான், யோனா 1:12 வாசிக்கிறோம், என் நிமித்தமே இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்று சொன்னான். மனம் உடைந்து போனான். குற்ற மனசாட்சி அவனை உறுத்தியது. அவன் சொன்னான், என்னாலதான் ஐயா நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னான். தாவீது பத்சேபாவுடன் தகாத உறவு கொண்டான். வெகு நாட்கள் அவனுக்கு அது புரியவில்லை. அப்பொழுது நாத்தான் அதை உணர்த்துகிறான். அப்பொழுது குற்ற மனசாட்சி வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. அவனால் தாங்க முடியவில்லை. அவன் சொன்னான், நான் கர்த்தருக்கு விரோதமாக இந்த பாவத்தை செய்தேன், இந்த சமுதாயத்துக்கு விரோதமாக இல்லை, அல்லது அந்த குடும்பத்துக்கு விரோதமாக இல்லை, கர்த்தருக்கு விரோதமாக இந்த பாவத்தை செய்தேன் என்று புலம்பி அழுதான். குற்ற மனசாட்சி அவனை வாட்டியது. அதன் விளைவாகத்தான் 51ஆம் சங்கீதத்தை அவன் எழுதி வைத்தான். இன்றும் இலக்கியத்திலே அது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. குற்ற மனசாட்சியினால் பாதிக்கப்பட்டவன் எழுதிய ஒரு அருமையான சங்கீதம். அதுபோல பேதுரு
இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான். அப்பொழுது சேவல் கூவிற்று. அப்பொழுது அந்த சேவல் கூவியதை அவனுடைய மனசாட்சியை தூண்டி விட்டது. மனசாட்சி வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. மனம் கசந்து அழுதான். இவர்களுடைய குற்ற மனசாட்சி ஒரு புகலிடத்தை தேடியது. மனஸ்தாபப்பட்டார்கள். வழி தெரியாமல் அவர்கள் உள்ளத்திற்குள்ளே அந்த குற்ற உணர்வு அவர்களை வாட்டி வதைத்தது. லிண்டன் ஜான்சன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடி சுட்டு கொல்லப்பட்ட பின்பு அவர் பதவியேற்றார். அப்பொழுது அதற்கு முன்பாக இருந்த ஜனாதிபதிகள் அவரை பார்த்து சொன்னார்கள், வியட்நாமிலே யுத்தம் நடக்கிறது, தயவு செய்து அமெரிக்கா அதில் தலையிடக்கூடாது, நீ அமெரிக்கா அதில் தலையிடாதபடி பார்த்துக்கொள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை சொன்னார்கள். ஆனால் லிண்டன் ஜான்சன் அதை குறித்து கவலைப்படவில்லை. அவர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று நினைத்தார். அமெரிக்காவை தெற்கு வியட்நாமுக்கு ஆதரவாக போரிலே இறங்க செய்தார். ஆனால் போரில் அமெரிக்கா வெற்றி பெற முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் வடக்கு வியட்நாமில் உள்ள கொரில்லாக்கள் அவர்கள் கொரில்லா போர் முறையை பின்பற்றி அநேக அமெரிக்க விமானங்களை வீழ்த்தினார்கள். அநேக அமெரிக்க வாலிப பைலட்டுகள் தங்கள் உயிரை இழந்தார்கள். அமெரிக்காவில் அநேக மக்கள் இந்த லிண்டன் ஜான்சனை குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது, என்னுடைய முடிவினாலே, என்னுடைய தவறான முடிவினாலே அநேக மக்கள் உயிரிழந்து போனார்களே என்று மனம் உடைந்து போனார். அதன் விளைவாக அவர் குறுகிய காலத்திலே மரித்து போய்விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக சென்று கர்த்தருடைய சித்தத்தை அறிவதற்கு மனது இல்லாமல் நம்முடைய சுய விருப்பத்தின்படி முடிவெடுத்து நம்மையும் பாதித்து மற்றவர்களையும் பாதிக்க செய்கிற சூழலே வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களோ? உங்களுடைய மனசாட்சி உங்களுக்குள்ளாக இருந்து உங்களை உறுத்தி கொண்டு இருக்கிறதோ? உங்களுக்கு தெய்வீக பலன் தேவை. அந்த பலனை இருதயத்திலே தருகிறவர், நம்முடைய உள்ளத்திலே தருகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரே நமக்கு ஆன்மீகத்திலே பலனை தருகிறார். இவை எல்லாவற்றையும் சகிக்கத்தக்கதாக, இவை எல்லாவற்றையும் மறக்கத்தக்கதாக தெய்வீக பலனை தருகிறார். தாவீது கர்த்தரிடம் சென்றான். கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். அந்த குற்ற உணர்வு மறைந்தது. அதுபோல பேதுரு கர்த்தரிடம் சென்று மனம் கசந்து அழுதான். கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். மீண்டும் அவன் அது போன்ற தவறை செய்யவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய இருதயத்தை பலப்படுத்துகிறவர், நம்முடைய உள்ளத்தை திடப்படுத்துகிறவர் தேவன். அதனால தான் தாவீது சொன்னான், நான் கர்த்தருக்குள்ளாக என்னை திடப்படுத்தி கொண்டேன் என்று சொன்னான். உள்ளம் உடைந்து போய் இருக்கிறீர்களோ? குற்ற உணர்வினால் உடைந்து போய் இருக்கிறீர்களோ? நிந்தைகள் அவமானங்கள் நிமித்தமாக உடைந்து போய் இருக்கிறீர்களோ? கர்த்தரை நோக்கி கெஞ்சுங்கள். அவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை தைரியப்படுத்துவார், உற்சாகப்படுத்துவார். அப்பேற்பட்ட மனுஷனே பாக்கியவான். கர்த்தரிடமிருந்து பலனை பெற்று வாழுகிற மனுஷனே பாக்கியவான். ஆம், ஜெபம் செய்வோமா? எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களை தாழ்த்தி வறுமையாக்கி உமது கரத்திலே கையளிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களுடைய ஆன்மாவுக்கு பலன் தருகிறவர், பலனை கொடுக்கிறவர், எங்களை உயிர்ப்பிக்கிறவர், எங்களை உற்சாகப்படுத்துகிறவர்கள், எங்களுடைய உள்ளத்திலே அமைதியை கட்டளையிடுகிறவர், சமாதானத்தை தருகிறவர், எங்களுக்கு தெளிவான சிந்தனையை தருகிறவர், எங்களை விடுவிக்கிறவர். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தின் பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடும். எங்களுடைய உள்ளத்தின் பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடும். எங்களுக்கு தடையாக வருகிற இந்த பாரங்கள் எல்லாம் இந்த நாளில் அகன்று போவதாக. விடுதலையோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, தெளிவான சிந்தனையோடு காரியங்களை சிந்தித்து செயல்படுத்த எங்களுக்கு பலன் தாரும். உமது கிருபைக்குள்ளாக மூடிக்கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும். துதி கனமை மேலாவற்றை உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
Christian soldiers marching as to war, with the cross of Jesus going on before. Christ the royal master leads against the foe, forward into battle, see his banner go. Onward Christian soldiers marching as to war, with the cross of Jesus going on before. At the sign of triumph, Satan's host doth flee. On then Christian soldiers on to victory. Hell's foundations quiver at the shout of praise. Brothers, lift your voices, loud your anthems raise. Onward Christian soldiers marching as to war, with the cross of Jesus going on before. Like a mighty army moves the charge of God. Brothers, we are treading where the saints have trod. We are not divided, all one body we, one in hope and doctrine, one in charity. Onward Christian soldiers marching as to war, with the cross of Jesus going on before. Onward any people, join our happy throng. Blend with us your voices in the triumph song. Glory, Lord, and honor unto Christ the King. This through countless ages, men and angels sing. Onward Christian soldiers marching as to war, with the cross of Jesus going on